அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி Thursday. எல்லாருக்குமே லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் நிறையா இருக்குது. குயிக்காக பார்த்துடலாம். அதோட நம்ம சேனலில் ஆல்ரெடி மோட்டோ E13 இதோட அன்பாக்சிங் வீடியோ, ஷார்ட்ஸ், கம்பேரிசன் எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணலாம். இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PayTMல ஒரு பிக் அப்டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட நீங்கள் சாம்சங் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இந்த அப்டேட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதோட Vivo V27 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. எல்லாம் பார்த்துக்கலாம். டெக் நியூஸ் நம்பர் 1025. இன்றைக்கும் PayTM கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். பேடிஎம்மும் NPCI ரெண்டு பேரும் கொலாப் பண்ணி இந்தியாவில் பேடிஎம் UPI லைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா இனிமேல் நீங்கள் சின்ன அமௌண்ட்டெல்லாம் 10 ரூபாய், 20 ரூபாய், 200 ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இங்கே UPI லைட் பேடிஎம் தரப்புலேருந்து லான்ச் ஆயிருக்கு. இங்கே 200 ருபீஸ் கீழே இருக்கக்கூடிய வேல்யூ நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அதே அதிக வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். 2000 ரூபாய் 2 வாட்டி டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ மொத்தமாக டிரான்சாக்ஷன் லிமிட் பேடிஎம் UPI லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் 50% கம்மி வேல்யூ தான் அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நிறையா UPI எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டிரான்சாக்ஷன் பண்ணோடனே லிமிட் ரீச் ஆயிடுச்சுன்னா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பேடிஎம் யூஸராக இருந்தால் பேடிஎம் UPI லைட் வழியாக ஸ்மால் வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். 200 ரூபாய்க்குள்ளே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. Chat GPT எல்லாரும் இதை பற்றி தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய முதல் AI இன்டகிரேட்டட் Chat GPT லான்ச் ஆயிருக்கு. இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்ஸி. இதை யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலர் ஃபினான்ஷியல் கம்பெனி வெலாசிட்டி. அவங்க தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ இதை ஆக்சுவல் Chat GPT AI இருக்குல்ல, அதோட இன்டகிரேட் பண்ணி தான் இவங்க இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க எதுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஏதாவது அவங்கக்கிட்ட கேட்கணும், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன பிளான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெக்ஸி இந்த Chat GPT வழியாகவே கஸ்டமர் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் அவங்கக்கிட்ட கால் பண்ணி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதில் சேட் பண்ணி அவங்க கம்பெனி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இவங்க ஆக்சுவல் Chat GPTயோட இவங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸை இன்டகிரேட் பண்ணி இப்போ ஃப்ரண்ட் எண்டாக லெக்ஸி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. குவெரிஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் Chat GPT ஒர்க்கை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சாம்சங்குடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் One UI 5.1 இதோட ரோல் அவுட்கான பிளான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பழைய டிவைசஸ்க்கும் ரோல் அவுட் ஆக போது. பழைய டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது சாம்சங்குடைய S22 சீரீஸ், ஃப்ளிப் ஃபோல்டு, அதுக்கப்புறம் S21 சீரீஸ் இதுக்கெல்லாம் ரோல் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சில டிவைசஸ்க்கு S22 சீரீஸ்க்கு ரோல் அவுட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரோல் அவுட்டுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை சாம்சங் யூஸராக இருந்தீங்கன்னா இப்போ இந்த One UI 5.1 நீங்கள் அப்டேட் பண்ணாதீங்க. இன்னும் நிறைய பேருக்கு அப்டேட் பண்ணவங்களுக்கு இங்கே இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. பேட்டரி ட்ரெயின் மட்டும் கிடையாது, நிறைய ஃபீச்சர்ஸே ஒர்க் ஆகலை. எஸ்பெஷலி AOD அதாவது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல, வால்பேப்பர், லாக் ஸ்க்ரீனில் கலர் கஸ்டமைசேஷன் நிறைய எனேபிளே இல்லை. அதை செலக்ட் பண்ணால் கூட ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் கஸ்டமர் சைட்லேருந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சாம்சங்கும் இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அதை சரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை இப்போ S22 தான் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. S22 யூஸராக இருந்தால் தற்சமயம் One UI 5.1 அப்டேட் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு இதில் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. IQOO Neo 7 ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், பவர்ஃபுல் டிவைஸ். இந்த டேக்லைன் கீழே இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. பட் லான்ச்க்கு முன்னாடி இதோட ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத விலையில் லான்ச் ஆகலாம் தெரியுது. இது மீடியாடெக்குடைய டைமென்சிட்டி 8200 OS சப்போர்ட்டோட கேமரா, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட பேஸ் வேரியண்ட் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 26,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இது 26,999 இருக்கலாம், இல்லை 25,999 இருக்கலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ப்ரைஸில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி 8200 இந்த ப்ரைஸ் அப்படிங்கும்போது ரெட்மியுடைய Note 12 Pro ப்ளஸ், ரியல்மியுடைய 10 Pro ப்ளஸ் இதெல்லாம்
எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு 27,000 இந்த ப்ரைஸில் இருக்குது. இதெல்லாம் கம்பீட் பண்ணுற வகையில் iQOO Neo 7 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதோட சாம்சங் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆஃபர்ஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸில் இங்கே சேலே வந்து சாம்சங்குடைய லைஃப் ஸ்டைல் ஃபெஸ்ட் இந்த பேரில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்குடைய டிவி, ப்ரொஜெக்டர், சவுண்ட் பார் எல்லாத்துலேயுமே ஆஃபர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட்ஸை இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது காம்போ ஆஃபர்ஸ் மாதிரி டிவி வாங்குறவங்களுக்கு வந்து சவுண்ட் பார் ஃப்ரீ, இல்லைனா வந்து வாட்ச் ஃப்ரீ, அந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. இங்கே சாம்சங்குடைய ஃப்ரேம் டிவி நீங்கள் வாங்கினீங்கன்னா சாம்சங்குடைய ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த 10,000 rupees ஒர்த் ஃப்ரேம் ஃப்ரீ. அதோட 20% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை சாம்சங் ப்ராடக்ட்ஸ், டிவி இல்லைனா ப்ரொஜெக்டர் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணலாம். சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. லிங்க்ஸ் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணலாம். ஒப்போ புது ஃப்ளிப் டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒப்போவுடைய ஃபைண்ட் N2 ஃப்ளிப். ஸோ ஃபைண்ட் சீரிஸ் கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. எங்கே ஃப்ளிப் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய ஃப்ளிப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஃபார்ம் ஃபேக்டரோட. பட் இவங்களுடைய கவர் ஸ்க்ரீன் வந்து இவங்க நல்லாவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளிப்க்கு கம்பேர் பண்ணும்போது. இங்கே வந்து உங்களுக்கு மெயின் டிஸ்பிளே 6.8 இன்ச்சஸும் கவர் டிஸ்பிளே வந்து 3.26 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்குது. கேமராஸும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இது கூட 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், மீடியாடெக் டைமென்சிட்டி 9000+ சிப், அதோட வந்து டுவல் கேமரா 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார்னு இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 80,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலையும் இதை கொண்டு வர போகிறாங்க. இந்த அப்டேட் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 695 லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 48,000 ரூபாய் இந்தியாவில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா, வாங்குவீங்களா? அந்த மாதிரி தான் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுவும் நோக்கியா லான்ச் பண்ண போகிறாங்க. நோக்கியா இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. நோக்கியா X30 48,999 ஸ்னாப்ட்ராகன் 695 இதோட ஃபர்ஸ்ட் சேல் இந்தியாவில் February 20th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரக்டு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. 90 Hz AMOLED பேனல், 50 மெகா பிக்சல் OS சப்போர்ட்டோட கேமரா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12, 4200 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது கூட பிளாஸ்டிக் பேக் பேனல், மெட்டல் ஃப்ரேம், IP67 ரேட்டிங்னு இந்த ஃபீச்சர்ஸோட நோக்கியா X30 48,999க்கு யார் வாங்க போகிறான்னு தெரியல. பட் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. விவோடைய பாப்புலரான V சீரீஸில் V27 சீரீஸ் இதோட கம்மிங் சூன் டீசரே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் அப்படிங்கிறதுனால 3 ஸ்மார்ட் ஃபோன் விவோ V27, 27 Pro, அதுக்கப்புறம் 27E 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இங்கே கம்மிங் சூன் டீசர் கூடவே வந்து லான்ச் டேட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரூமர் டேட் ரிவீலாக இருக்குது. இது இந்த மாதம் ஃபெப்ரவரியிலே லான்ச் ஆகுது. கடைசியில் அதாவது February 25th லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. ஸோ விவோ V27 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8200 இவங்க கொண்டு வராங்க. எப்போவுமே இந்த சீரீஸ் கேமரா சென்ட்ரிக்காக தான் இருக்கும். இதுவும் அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ப்ரைஸிங்கும் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஃபைனலாக இந்தியாவில் ஷாமியோடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் Xiaomi 13 Pro இதுக்கான லான்ச் டேட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது அமேசானில் லேண்டிங் பேஜும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. Xiaomi 13 Pro இந்தியாவில் February 26th அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போதே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 தான். பட் இதில் பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமரா 1 inchக்கான லைக்கா சென்சாரோட இவங்க கொண்டு வராங்க. ஸோ அது வந்து இன்டெகிரேட் பண்ணி வரப்போகுது. ஸோ கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வராங்க. அதோட இங்கே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், நல்ல டிஸ்பிளே, கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் இந்த ஃபீச்சர்ஸோட பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு இந்தியாவில் வருது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். இந்தியாவில் புதுசாக கொண்டு வந்திருக்க Chat GPTயோடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் US 12th place. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பெட்ஸ் டைம். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.